பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கு சி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நெருப்பினுடைய சப்தத்தை கேட்டு பாருங்க. அது அடுப்பில் எரியக்கூடிய நெருப்பா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய குண்டத்தில் எரியக்கூடிய நெருப்பா இருந்தாலும் சரி, சப்தத்தை கேட்டு பாருங்க, சீன்னு தான் சீரும். அதனால நெருப்புக்கு சி என்ற பெயர் வச்சிருக்காரு. இப்போ நெருப்பிலிருந்து சீன்னு வரக்கூடிய சப்தத்தை கேட்டு பார்க்கலாம். போனை நல்லா காதல வச்சு கேட்டு பாருங்க, அப்போதான் நல்லா கேட்கும். சி என்று நெருப்பிலிருந்து சப்தம் வருது என்பதை உணர்ந்து நெருப்புக்கு சி என்று பெயர் வச்சிருக்காரு. இந்த நெருப்புங்கிற போதும் இந்த அண்டத்துல பாத்தீங்கன்னா 3 வகையா இருக்கு. சூரியன், சந்திரன், அக்னின்னு 3 வகையா இருக்கு. அதே போல நம்மளுடைய உடம்புலையும் 3 வகையா இருக்கு. கோபம், காமம், ஞானம்னு 3 வகையா இருக்கு. கோபத்தி, காமத்தி, ஞானத்தி, இந்த 3 தீயும் தெரிந்தால்தான் முக்தி என்ற நிலையை நம்ம அடைய முடியும். பஞ்சபூதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான பூதம்னா இந்த நெருப்புங்கிற பூதம் தான். ஏன்னா தீயா இருக்கக்கூடியவன் தான் இறைவன். இந்த தீ நம்மளுடைய உடம்புல எங்க இருக்கு என்பதுதான் மெய்ப்பொருள் ரகசியம். இப்படி இந்த நெருப்புங்கிற பூதம் இந்த அண்டத்திலையும் சரி, இந்த பிண்டத்திலையும் சரி 3 வகையா ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு.